சார்பாக தாம்பரம் மாநகரில் இன்று காவலருடன் இணைந்து அவர்கள் குடும்பத்தாருடன் இணைந்து பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்காக தமிழக காவல்துறை தலைமை இயக்குனர் அவர்கள் அவருடைய துணைவர் அவர்கள் வந்திருந்தார்கள். காவலுடன் இணைந்து இங்கு இன்று பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. பல்வேறு பணிகளில் எல்லா திருவிழா நாட்கள் விடுமுறை நாட்களில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற காவல்துறையினர் இந்த சூழலில் அமைதியான முறையில் சந்தோஷமாக இந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவதற்கு அவர்கள் வாய்ப்பு தரப்பட்டது. பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. காவல்துறை சார்பாக அனைவருக்கும் பொங்கல் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ தாம்பரம் மாநகர காவல்துறை பகுதியில் வண்டலூர் ஜூ உள்ளிட்ட முக்கிய பொழுதுபோக்கு பூங்காக்கள், கோவளம் கடற்கரை போன்ற பகுதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் கடந்த இந்த 3 நாட்கள் எப்படி பண்ணிட்டுருக்கீங்க? குறிப்பாக இந்த கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு தாம்பரம் மாநகர் காவலை பொறுத்தவரை இந்த வாகனங்கள் அதிகமான எண்ணிக்கையில் சென்னையிலிருந்து, சென்னை சுற்றுவட்டாரத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற அந்த வாகன எண்ணிக்கை இந்த நீண்ட விடுமுறை காலமானதால் ஏராளமாக இருந்தது. கடந்த 2-3 நாட்கள் காவல்துறைய முழு கவனமும் அந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அமைதியான முறையில் இந்த வாகனங்கள் விபத்துகள் இல்லாமல் செல்வது முக்கியம் என்ற கருத்தில் பணியாற்றப்பட்டது. எந்தவித பெரிய பிரச்சனைகளோ சிறு தடங்களோ இல்லாமல் இந்த போக்குவரத்து அமைதியாக நடந்து முடிந்தது. உங்களுக்கும் தெரியும். எனவே திரும்பி வரக்கூடிய வாகனங்கள் அதே மாதிரி இந்த புதிதாக துவக்கப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அங்கு ஒரு காவல் நிலையம் திறக்கப்பட்டுள்ளது. இந்த வாகனங்கள் வரும் பொழுது அதற்கு எந்த இடையூறும் இல்லாமல் விபத்துகள் இல்லாமல் வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. அத்துடன் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தது போல் இங்கே ஏராளமான சுற்றுலா தலங்கள் இருக்கின்றன. மகாபலிபுரத்து செல்பவர்கள், கடற்கரை நீண்ட கடற்கரை இருக்கிறது, கடற்கரைக்கு செல்பவர்கள், அதுபோல் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு செல்பவர்கள் என்று ஏராளமானவர்கள் பொது இடங்களில் பொழுதுபோக்கு இடங்களுக்கு சென்று இந்த காணும் பொங்கலை கொண்டாடுகிறார்கள். இங்கே செல்கின்ற பொதுமக்களுக்கு ஒரு வேண்டுகோள்: கடற்கரையில் தெரியாத இடத்தில் நீச்சல் தெரியாதவர்கள் கடலில் இறங்கி சோதனை செய்வதை அவர்கள் தவிர்க்க வேண்டும். காரணம், கடந்த புது வருடத்திற்கு கூட 2-3 விபத்துக்கள் தெரியாத இடத்தில் கடலில் நீச்சல் தெரியாதவர்கள் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடக்காமல் இருப்பதற்கு பொதுமக்கள் அனைவரும் காவல்துறைக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும். முக்கியமான இடங்களில், பிரச்சனைக்குள்ள இடங்கள் இந்த கண்டறியப்பட்ட இடங்கள் தடுப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு லைஃப் கார்ட்ஸ், லோக்கல் ஃபிஷர்மென்ஸுடன் இணைந்து காவல்துறையினர் பணியில் அமர்த்திருக்கிறார்கள். இருந்தாலும் கடற்கரை ஒரு நீண்ட தூரம் இருப்பதன் காரணத்தினால் தெரியாத இடத்தில் சென்று தெரியாத வகையில் யாரும் கடலில் தேவையில்லாமல் இறங்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். அத்துடன் இந்த பொது இடங்கள், வண்டலூர் ஜூ அவருக்கு ஏராளமான பாதுகாப்புக்கு காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். காவலருடன் இணைந்து சாலையில் வாகனங்களை நிறுத்தாமல், சாலையில் எங்கு வாகனம் நிறுத்த வேண்டுமோ அங்கே நிறுத்தி ஒரு அமைதியான முறையில் மற்றவர்கள் இடையூறு செய்யாமல் இந்த காணும் பொங்கலை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று காவல்துறை சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ.